ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கீங்கள பிகினர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ஐடியாவும் டிப்ஸு ட்ரிக்ஸு தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். அது என்னன்னு பார்க்குறீங்களா? ஸோ என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து இதில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இதில் நான் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆரியில் ப்ரோச்சஸில் வந்து சூப்பராக வந்து சொல்லி கொடுத்து நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டு அவங்க சில ஐடியாலாம் ஃபாலோ பண்ணி நல்ல வருமானத்தை வந்து சம்பாதிக்கிறாங்க. இப்போ புதுசாக வந்து கற்றுக்குறாங்க இல்லையா பிகினர்ஸ், அவங்களுக்குலாம் வந்து சில விஷயங்கள் வந்து தெரியாது. ஸோ நான் என்னுடைய அனுபவத்துலேருந்து நான் கற்றுக்கின விஷயங்கள் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன விஷயங்கள்னால், இப்போ வந்து என்னோடய சேனலில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன விஷயம் தெரியுமா? இப்போது கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்து எனக்கு வந்து அவங்க வந்து மிடில் கிளாஸ் கஸ்டமராக இருக்கட்டும், நான் சொன்னது வந்து அதிக அமௌண்ட் கொடுத்து ஆரி ப்ளவுஸ் வந்து போட்டு ஸ்டிச்சிங் போகிறவங்கள பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் பேசலை. ஏன்னா அவங்களால வந்து பைசா வந்து எந்த அளவுக்குனா கொடுத்து போடுற அளவுக்கு அவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க கிராண்டாக. ஆனால் மிடில் கிளாஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால வந்து ஆரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கே வந்து அமௌண்ட் அதிகமாகவும் நம்ம கேட்குறோம். அது இல்லாமல் அதில் ஒர்க் பண்ணதுக்கும் அமௌண்ட் வந்து அதிகமாக நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி நம்ம அந்த விலையை சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வேண்டாம்ப்பா, சிம்பிளாகவே எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க, எந்த டிசைனும் வேணாம், நான் வந்து ஸ்டோன் வச்சு தைச்சிக்கிறேன், இல்லைன்னா எங்களுக்கு லேஸ் வச்சு தைச்சி கொடுங்க சொல்லிவிட்டு அப்படி கேட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட வந்த கஸ்டமரை வந்து நம்ம மறுபடியும் நம்மக்கிட்ட அவங்கள வர வைக்கணும்னா அதுக்கு அவங்க கேட்ட மாதிரி ஆரி ப்ளவுஸ் வந்து காஸ்ட்லி, நம்ம போட்ட ஒர்க்கு அதோடைய டைமிங் எல்லாமே அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போது அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அதிகமான அமௌண்ட் வந்து சொல்லும் போது அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆரி ப்ளவுஸ் டிசைனில் நிறைய டிசைன் இருக்குது. அதில் வந்து கம்மியான ரேஞ்சிலேருந்து அதிகமான ரேஞ்சிலையும் வந்து ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணலாம். கம்மியான ரேஞ்சுனால் ஒரு 500க்குள்ளே நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணால் இந்த அமௌண்ட்டு தான் வரும், ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணால் கூட இந்த அமௌண்ட்டு வரும். இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு கிராண்டாகவும் இருக்கும். இந்த மாதிரியான நாங்கள் ஒர்க்கும் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ நீங்கள் வந்து பண்ணித்தரோம், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அடுத்த வாட்டியும் நீங்கள் வந்து இதே போல் எங்ககிட்ட வந்து நீங்கள் போட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு போகலான்னு நீங்கள் வந்து சொல்லலாம். அதாவது என்ன ஒர்க்குனா சிம்பிளான ஒர்க்கு, ரொம்ப கிராண்டாலாம் கிடையாது, சிம்பிளாக. இது வந்து ஒரு பார்க்கறதுக்கு வந்து ஒரு கிராண்டாக இருக்கிற போல் இருக்கும். ஆனால் அவங்க வந்து சிம்பிள் ஒர்க்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சரியில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து 4 போட்டிருந்தா நீங்கள் வந்து 1 இல்லைன்னா 2 ரோ போட்டுக்குங்க. ஓகேவா? ஒரு 500 ப்ளவுஸ்னால் நீங்கள் எப்படி வந்து ஆரி ஒர்க் பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு பிகினர்ஸ் அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? ஏன்னா இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கிறதுனால நான் சின்ன ஐடியாவும் ஒரு டிப்ஸு ட்ரிக்ஸு வந்து நான் சொல்லித்தரேன். ஏன்னா அவங்களும் வந்து வர பிஸ்னஸை வந்து விடாமல் இந்த சிம்பிளாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிம்பிள் மெத்தட்லேருந்து ஆரி ஒர்க் போட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த ஒர்க்கை வந்து அதிகப்படுத்தி நீங்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். இப்போ இது 2 ரோ போட்டுக்குங்க. சுகர் பீடு வந்து 1 ரோ போட்டு, ஏன்னா சுகர் பீடோட விலைலாம் வந்து ரொம்ப கம்மி தான் ஓகேவா? அது போட்டுக்குங்க. ஸ்டோன் வந்து ரொம்ப விலை அதிகம், ஒரு மீட்டரே வந்து பார்த்தீங்கன்னா 30-35 இங்கே வாங்குறாங்க. ஓகேவா? அதனால் அது விலை அதிகம். ஸோ உங்களால் அது ஸ்டோன் வச்சு கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்றப்பல அமௌண்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை போட்டு கொடுங்க. இல்லை ஸ்டோன் வச்சா அமௌண்ட் அதிகமாகும்னா ஸ்டோனை கட் பண்ணிவிட்டு இந்த பீடு இருக்குது இல்லையா, 2mm பீட், 3mm பீட், 4mm பீடு, அந்த ஒர்க்கை வச்சு நீங்கள் சிம்பிளாக வந்து போட்டு கொடுக்கலாம். அதாவது ஸ்லீவ் போகிற பேக் நெக் வச்சு
சரியில் ஒரு 2 லைன், சுகர் பீடில் 1 ப்ளஸ் வந்து இந்த 2 mm பீட் எந்த பீடு இருக்கோ அதை வந்து நீங்கள் போட்டு சிம்பிளாக கொடுக்கலாம். இப்போது ஸ்லீவுக்கு அதாவது பேக்கில் என்ன போட்டிங்களோ நெக்குக்கு அதுவே நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் போடணும். ஓகேவா? நீங்கள் பேக்கில் என்ன போட்டிங்களோ அப்புறம் அது வந்து ஈவனாக இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது. இது பாருங்கள், நம்ம பேக்கில் என்ன டிசைன் பண்ணோமோ அதே தான் ஃப்ரண்ட்லேயும் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ பேக்கில் நம்ம இதை போல் கம்மியாக பண்ணும் போது ஃப்ரண்ட்லேயும் அதே போல் பண்ணணும். ஸ்லீவ்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேக்கு நெக்கில் பண்ணால் போல் ஸ்லீவ்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பேக்கு நெக்கில் பண்ணுறாப்புல ஸ்லீவ்லேயே வந்து சிம்பிளாக பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. உங்ககிட்ட வந்து மறுபடியும் வந்து தைக்க வருவாங்க. சப்போஸ் எங்களுக்கு ஆரியும் அந்த 500க்கும் எங்களால் முடியாதுப்பா, எங்களால் கொடுக்க முடியாது, ஆனால் எனக்கு வந்து டிசைனாக போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரோச்சஸ் டிசைன் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஆரி மட்டும்தான் இப்போ வந்து தெரியுது, ஆனால் ப்ரோச்சஸோட டிசைன் வந்து யாருக்குமே வந்து தெரிய மாட்டேது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஆரிக்கு பிற இதை போல் சிம்பிளாக ப்ரோச்சஸ் டிசைன் இருக்குது, அது வேணால் நாங்கள் வந்து போட்டு தரோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஆரியை விட கம்மி, 200 300லேயே நம்ம வந்து இந்த இது முடிச்சிடலாம். ஏன்னா இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு வாங்கக்கூடிய அமௌண்ட்டு தான். என்னென்னா ஸ்டிச்சிங் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இது வந்து நம்ம ஊசியில் பண்ணுறோம் இல்லையா, நார்மல் ஊசியில் வந்து நம்ம பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் வந்து கொஞ்சம் எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஆரி ப்ளவுஸ் வந்து சப்போஸ் அந்த அதிக அமௌண்ட் கொடுத்து என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரோச்சஸோட ப்ளவுஸை வந்து டிசைனை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லலாம். அவங்களும் வந்து நீங்கள் போட்ட அந்த ஒர்க் என்ன இருந்துன்னா அவங்கக்கிட்ட ஒரு மாடலாகவும் காமிக்கலாம். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து இதே மாடலில் நீங்கள் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணியும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் ஒர்க்கும் வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து பண்ணி கொடுக்கலாம். நம்ம எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், லேஸ் வச்சு தைப்போம், ஸ்டோன் வச்சு தைப்போம், இல்லை டிசைனாக இந்த சாரீ இந்த ப்ளவுஸ்லேயே வந்து கட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்லலாம் வச்சு நம்ம தைப்போம் இல்லையா. அதை விட இதை மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வர கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்ககிட்ட வந்த கஸ்டமர் வந்து கிட்ட வந்து நீங்கள் வந்து நோன் வந்து எக்கான்ட்டு கொண்டு சொல்லாதீங்க. ஏன்னா நோன்னு சொல்லிட்டாலே அவங்க வந்து எதிர்பார்த்து வந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுனால திரும்ப உங்ககிட்ட வந்து வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்த கஸ்டமரை வந்து நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லாமல் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அதுக்கு ஏற்றாப்போல் உங்களால் போட்டு கொடுக்க முடிஞ்சால் போட்டு கொடுங்க. இல்லையா, அவங்களால போட முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சஜஷன் சொல்லலாம். இப்படி போட்டால் இந்த அளவுக்கு வந்து கம்மியாகும், இப்படி பண்ணால் அது அழகாக இருக்கும் அப்படி நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கும்போது அவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க. உங்ககிட்டே வந்து ஆரி ஒர்க்கும் பண்ணி அழகாக வந்து தச்சின்னும் போவாங்க. ஓகேவா? இந்த ப்ரோச்சஸ்லேயே நீ வந்து இந்த ஃப்ளவர் மட்டுமே வச்சும் பண்ணலாம், இந்த ஸ்டோன் இல்லாமல். ஏன்னா ஸ்டோனோட காசு அதிகம் இல்லையா, அப்போ வந்து ஸ்டோன் இல்லாமலே நீங்கள் போட்டு தரலாம். ஸ்டோனோடு வச்சு நம்ம கொடுக்கும்போது அதோட லுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், வந்த கஸ்டமரை வந்து யாரும் வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. அவங்கக்கிட்ட வந்து இதை போல் சொல்லி நீங்கள் ஆரிக்கு பதில் வந்து இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்கை வந்து நீங்கள் அழகாக போட்டும் கொடுக்கலாம். சப்போஸ் அவங்க வரும்போது நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லலாம், இப்போ வந்து சில்க் ஜுவல்லரி மேக்கிங்லாம் வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்குது இல்லையா, அப்போ அவங்கக்கிட்ட சொல்ல ஒரு சிம்பிளாக ஒரு இந்த மாதிரியான சாரீ ப்ளவுஸுக்கெல்லாம் வந்து சிம்பிளாக அதே கலரில் வந்து நம்ம ஜுவல்லரியும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி தரலாம். அதாவது கம்பல் ப்ளஸ் நெக்லஸ் இல்லாமல் அழகாக இதே போல் சிம்பிளான இந்த வளையலை வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு அழகாக போட்டு தரலாம். சப்போஸ் நிறைய கேட்குறவங்களுக்கு நீங்கள் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணி தரலாம். சிம்பிளாக எனக்கு வேணும்ப்பா, எனக்கு அதை போல் போட்டு தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. இந்த ஸ்டோன் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகம் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ண, சிம்பிளாக இந்த பிளாஸ்டிக் பேங்கிள் வாங்க போகிறீங்க, சில்க் த்ரெட் வாங்க போகிறீங்க, அதில் இந்த த்ரெட்டை சுற்றிட்டு இந்த ஸ்டோனை வந்து நீங்கள் இது பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குப்பாங்க. சிம்பிள் வளையல் தான். இந்த 2 வளையல் வந்து இந்த ப்ளவுஸோட சாரியோடு போடும்போது அதுவும் வந்து அழகாக இருக்கும். ஓகேவா? இது ஒரு விலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாகவே நீங்கள் வாங்கலாம். நீங்கள் ஃபுல்லாக இவ்வளோ பண்ணி நீங்கள் வாங்குற விட அவங்களால வாங்க முடியாது இல்லையா, ஏன்னா மிடில்
மிடில் இருக்கிறவங்களால வாங்க முடியாதனால நீங்கள் அவங்களுக்காக ஒரு சிம்பிள் ஒர்க்கும் அப்படி பண்ணித்தரலாம். இந்த மெத்தடும் பண்ணித்தரலாம். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சிம்பிளாக இது மட்டுமே நீங்கள் வந்து போட்டு தரலாம். ஸ்டோன் வந்து வேணான்னு சொல்லும் போது ஸ்டோன் காசு உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுன்னா இதை கம்மி பண்ணிட்டு பீடு ஒட்டி கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து போட்டு தரலாம். இந்த சிம்பிளாக 2 வளையல் கூட நீங்கள் போட்டு கொடுத்து கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் இது பண்ணலாம். ஓகேவா? அதே போல் பாருங்கள், சிம்பிளாகவே நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்குள்ள ஐடியா. இல்லைன்னா சிம்பிளாக இதே போல் த்ரெட்டை சுற்றிட்டு இந்த போல் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணி நீங்கள் தரலாம். இல்லைனா அதுக்கு பதிலாக பீடு அதுவும் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சேர்த்தும் நீங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் வர ஜஸ்ட்டு ஐடியா. இல்லை உங்கள் கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட தொடர்ந்து வரணுன்னா நீங்கள் இந்த ப்ளவுஸ் ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, ஆரி ஆகட்டும் இல்லை ப்ரோச்சஸ் ஆகட்டும், அவங்க கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சிம்பிளாக வந்து 2 வளையல் மட்டும் அவங்க பேங்கிள் சைஸ் என்ன நீங்கள் கேட்டுக்கிட்டு அவங்கள வந்து உங்கள்கிட்ட தொடர்ந்து வரத்துக்கு நீங்கள் கூட சிம்பிளாக இந்த 2 வளையல் மட்டும் நீங்கள் அந்த ப்ளவுஸோட சர்ப்ரைஸாக நீங்கள் வந்து இது பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. உங்கள்கிட்ட தொடர்ந்து வந்து ஆர்டரும் வந்து கொடுப்பாங்க. இதே போல் சின்ன சின்ன டிப்ஸு நீங்களாம் யூஸ் பண்ணி நுணுக்கங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட கஸ்டமர் எப்போவுமே வருவாங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, நீங்கள் இந்த ப்ளவுஸ் போட்டு ஸ்டிச் பண்ணும் போது கூடவே உங்கள் 2 வளையல் எந்த டிசைன் வேணால் இருக்கட்டும், சிம்பிளாக 2 வளையல் அதுக்கு மேட்சாக நீங்கள் போட்டு கொடுங்க. கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. ஆனால் அது போடுறதுக்கு முன்னாடி அவங்க சைஸ் மட்டும் நீங்கள் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக நீங்கள் போட்டு கொடுக்கும்போது அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க போய் ஒரு 2-3 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து கற்றுப்பாங்க. இதெல்லாம் ஒரு புது விஷயங்கள், புது சிந்தனைகள், யோசனைகள் தான். ஓகேவா? இந்த மாதிரியான ஐடியாலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கஸ்டமர் வந்து எப்போவுமே உங்ககிட்ட வந்து வருவாங்க. ஓகேவா? உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.